திரு ஜீவசகாப்தன், இங்க இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் பேசணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா தேவையான இடங்கள்ல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இனிமேலும் பேச மாட்டார். அவர் எதற்கு பேசணும்? ஒரு சாதி கொடுமை கண்டு மனம் பதறுமா? கார்ப்பரேட்டுகளுடைய இந்த கனிம வள கொள்ளை கண்டு அவர் மனம் பதற போகிறாரா? அவரை நான் முதலாளித்துவ எதிர்ப்பாளரா, சாதி எதிர்ப்பாளரா, மொழி உணர்வாளரா, திராவிட இயக்க சிந்தனையாளரா? பெரியார்னா யாருன்னு தெரியுமா? பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைவரில் ஒருத்தர் பெரியார். ஏங்க திருப்பி திருப்பி அந்த நகைச்சுவை இன்னும் தமிழ்நாடு நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் பெரியார் பேரை சொன்னதாங்க ஓடும். இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் இந்த மையம் ஆன்மீக அரசியல் பேசினவங்க நிலை என்னன்னு தெரியும்ல. அதனால பிஜேபி தெளிவாக சொல்லுது, எப்பா அந்த பெரியார் பேரை சொன்னாதான்ப்பா ஓடும். அவருக்கு என்னங்க பெரியார் தெரியும், அம்பேத்கரை தெரியும், நயன்தாரா சமந்தரா தெரியும், என்ன படம் ஓடுன்னு தெரியும், எப்படி ஸ்டெப் போடணும்னு தெரியும். இது மட்டும் குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் சினிமாவை விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. குறைச்சு மதிப்பிடுறேன். அதுக்கான ஆளு தான் அவர். ரொம்ப ரொம்ப ஆபத்து. தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரி சிந்தனை, தொழிற்சங்க உணர்வு, திராவிட இயக்க உணர்வு, மொழி உணர்வால் சமைக்கப்பட்ட மண்ணில் இந்த பெரியார் மண்ணில் இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறது நான் ரொம்ப மன விரும்புறேன். நான் என் தமிழ்நாட்டை பத்தி அவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு பீகார் மாதிரி எங்க சங்கிகளின் கூட்டமா மாறிடுமோ பதர்னது இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான். எனக்கே நீங்க கூட்டத்தை பார்த்து பதறீங்க, அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவாரு? அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு எப்படி நீங்க இவங்கள காரணமா? ஆமா ஆமா ஆமா. அவர் வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, காமராஜர் கிடையாது, நல்ல கண்ணையா, இவங்கெல்லாம் வந்து சும்மா மக்கள் பிரச்சனையா தெருவில் வர்றவங்க, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க, போராடுறவங்க, செங்கோடி ஏந்தினவங்க, இவங்கெல்லாம் யாருங்க? பைத்தியக்காரங்க. இவர் விஜய் யாருங்க? ஐயோ, பனையூர் பண்ணையாருன்னா சும்மாவா? அதனால அவர் எதுக்குமே வரமாட்டார். பால்கனி பாலிடிக்ஸ் விமர்சனத்துக்காக சொல்லப்படுற வார்த்தை தானே அது. இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா தொடர்ந்து நிகழ்வுகள் நடத்துறாரு, மக்கள் சந்திப்புகள் நடத்துறாரு. மக்கள் கூட்டம் வரலையா அவருக்கு? அவரை நோக்கி ஒரு கூட்டம் ஜனத்திரள் வரலையா? பவன் கல்யாணுக்கு வருதுங்க. இந்த கூட்டம் வர கூட்டம்லாம் போதுமா? கோவில் ஏதாவது விழான்னு சொல்லுங்க போவாங்க, சர்ச்சில் விழான்னு சொல்லுங்க போவாங்க. இதை விட கோவில் சித்திரை திருவிழாக்கு வரும், சந்தனக்கூடுக்கு வரும். கூட்டம்ங்கிறது ஒரு கும்பல் மனநிலைங்க. ஒரு கொள்கையை சொல்லி இன்னைக்கு ஈரான்ல போர் நடக்குதுன்னு சொல்லி வருகின்றது பாரு, அதுக்கு வந்து கும்பல் கிடையாது, அது ஒரு கூட்டம். ஒரு இடஒதுக்கீடுக்காக திரள்வது கூட்டம், ஆணவ கொலைக்கு எதிராக திரளுங்கிறது கூட்டம். விஜய்க்கு வர்றது கும்பல். அந்த கூட்டத்தில் போய் அஜித் ஒழியணும்னா ஆமா அஜித் ஒழியணும் அப்படிங்குவான், ரஜினி ஒழியணும்னா ரஜினி ஒழியணும். இதை தவிர அவங்க தலைவர்கள் பேர் கூட தெரியாது. அந்த விஜய் ரசிகர் கூட்டத்தில் பின்னாடி பெரியார் யாருன்னு கேட்டால் தெரியலங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது விஜய். இதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாத இப்படி ஒரு கூட்டம். இவங்க எதுக்கு தான் அவர் பேசுவாரு? ஜனநாயக பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டாரு, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பேச மாட்டாரு, எதுவுமே பேச மாட்டாரு. அவரு பாஜகவை எதிர்த்து பேசுவார். முதல்ல பாஜக எதிர்ப்பாளர்லாம் அவர் கிடையவே கிடையாது. பாஜக அவர் ஒரு கருவியா பாஜக அப்படிங்கறது கிடையாதுங்க. அவருக்கு ஒண்ணுமே பாஜக இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ரமேஷ் சேதுராமன், இங்க பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறது. அது கரூர் விவகாரம் தொடங்கி இன்னைக்கு 2 முறை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயாச்சு, 3வது முறையும் கூப்பிடுறாங்க. அது அழுத்தம் தான். ஜனநாயகன் சென்சார் விவகாரத்துக்கு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த சினிமாக்கும் நடக்காத ஒண்ணு இதுக்கு நடக்குதுன்னா இதுவும் அழுத்தம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த அழுத்தம்? இல்லைங்க, முதல்ல ஜனநாயக விவகாரத்தை பொறுத்தவரை 2 விஷயம் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும். முதல்ல அப்படி பாத்தீங்கன்னாக்க அதே அழுத்தத்தை திமுக தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து எடுத்த இந்த இதுக்கு கூட நம்ம வந்து பராசக்தி கூட கொடுத்துக்கலாமே, ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப போற போக்குல சொல்லிட்டு போயிடலாமா, மத்திய அரசுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து இது இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனாலதான் வந்து விஜய் வந்து இப்படி செய்யறாங்கன்னு ஒரு பரப்புரையை மேற்கொண்டா ஒரு திமுகவின் அழுத்தம் காரணமாகன்னு சொன்னா அது ஏத்துப்பாங்களா யாரும்? அது இருக்குல்ல ஒண்ணு. 2வது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த விஷயத்துல கூட அவர் கோர்ட்டுக்கு தேவையில்லாம போனாரு. பராசக்தி டீம் போல இவங்க டீம் போனாங்க, பிரச்சனையை பண்ணாங்க, அது பிரச்சனையை இழுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுங்கிறதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறமா வந்து அவங்க வந்து இந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றாங்க, திரும்பவும் வந்து இவங்க வந்து இதுக்கு சென்சார் போர்டுக்கு போனாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். அவங்க வாதம் கடைசி நிமிடத்துல படத்தை வெளியிட விடாமல் தடை செய்தது, சம்பந்தமே இல்லாம குழுவில் சென்சார் குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தது தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் அப்படின்றது அவங்களோட வாதம். இல்ல, அது ரைட்ஸ் இருக்குல்ல, நீதிமன்றத்தை தேடி போவதற்கான ரைட்ஸ் முழுமையா அவங்களுக்கு இருக்குல்ல, போவதற்கு ரைட்ஸ் இருக்குங்க. அப்போ அதுக்கான டைம் டிலே ஆகுமா ஆகாதாங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் என்ன கேக்குறேன், யாரும் வந்து நீதிமன்றத்தை தேடி போக கூடாதுன்னு சொன்னேன்னா, இல்லைன்னா அது அவங்களுடைய சட்ட உரிமை கிடையாதுன்னு சொன்னேன்னா எதுவுமே சொல்லல. அப்போ நான் கேட்கக்கூடிய விவகாரம், இவங்க அந்த திருப்பதி நீதிமன்றத்தை போனா அதுக்கான டிலே இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் ஏன் அவங்க வந்து வழக்கா வாபஸ் பெற்றாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சரி, இதையெல்லாம் தாண்டி
இப்போ இது பண்ணும்போது முடிஞ்சிருக்கும், இன்னைக்கு ஏன் நடக்கலாங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்தா, அவங்க தரப்புல இருந்தா விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி எங்களுக்கு இருந்த அழுத்தம் காரணமாகத்தான் இன்னைக்கு நடக்காம போச்சு, இது ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரா? சொல்லல. சோ இன்னும் சொல்ல போனா அவர் நியாயமான இது பராசக்தி ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகும்போது இந்த வெளிப்படையா சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அது வெளிப்படையா அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களான்னு கேக்குறேன். என்ன புரியல? இல்ல வெளிப்படையா ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லணுமா? ஆமா, அவருக்கு இருக்குன்னா அவர் தாங்க சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க சொல்லும் போது இந்த ஜனநாயகன் விவகாரத்துல அதே நேரத்துல இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. அப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டது, பிரைம் தியேட்டர் எல்லாமே அந்த ஆளும் கட்சிக்கு சாதகமாக வரக்கூடிய படத்துக்காக ஒதுக்கப்பட்டது, அப்படி இல்லாத தியேட்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்காக ஒதுக்கப்பட்டது ரொம்ப ஒரு பேச்சு அடிபட்டது. இல்ல அவங்க வாதமே நீங்க இது விஜய் படம் அப்படிங்கறதுனாலதான் இதை முடக்குறாங்க, இது ரொம்ப திட்டமிட்டு பிளான்டா நடக்கக்கூடிய ஒண்ணுங்கிறது அவங்களுடைய வாதம். இல்ல அது நீங்க விஜய நடிகரா பாத்தீங்கன்னா நீங்க அப்படி சொல்லலாம். கரூர் ஸ்டாம்பீடுக்கு யார் காரணம்னு எடுத்தீங்கன்னா முதல்ல ஒழுங்கா முறையாக அங்க எல்லாம் இதுவாச்சாங்கிறத நம்ம பல மேடைகள்ல நம்ம பல விவாதங்கள்ல பேசி முடிச்சிட்டோம். அதுக்கு யாரு மத்திய அரசு காரணமா? இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு தான் குறை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்தா சிபிஐ விசாரணை கேட்டார்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவங்க தான் சிபிஐ விசாரணைன்னு கேட்டாங்க. அந்த சிபிஐ விசாரணை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த விசாரணை இப்ப என்ன சார் நீங்க சொல்ற வாதம் சரி திரு ரமேஷ் சேதுராமன், அவங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. நான் வரேன் திருமதி, இங்க 2 முறை விசாரணைக்கு ஆஜராயிட்டாரு. அடுத்தடுத்து இந்த சீக்வென்ஸ் தொடர்ச்சியா நடக்கிறது. இன்னைக்கு நடக்க இருந்த ஜனநாயகன் சென்சார் விசிட்டுக்கான அந்த கமிட்டி ஆய்வு நடக்கல, உடனே நாளைக்கு சிபிஐ சம்மன் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான் அவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க. இதுதான் அழுத்தம், அவரை கூட்டணியை நோக்கி உள்ள கொண்டு வரதுக்கான அழுத்தமா அப்படின்னு ஓபனா கேக்குறாங்க. இல்ல அது ஸ்பெகுலேஷனுக்கு வழிவகை செய்கிறதே தவிர அது டூ கோஇன்சிடென்டல் திங்ஸ் தான் நான் பாக்குறேன். சரி பேசுவோம். ஒவ்வொரு இது இன்னும் மட்டும் இல்லாமல் ஒண்ணு, இந்த தேர்தலுக்கு முன் ஜனநாயகன் வரணும் அப்படிங்கிறது விஜய் தரப்பில இருந்து ஆசைப்படுறாங்கிறது எல்லாரும் அறிந்ததே. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான விஷயம், விஜய் தரப்புல அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்கிறது. அதனால அது இப்ப நமக்கு நாள் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஆகணும். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் ரமேஷ். 10 செகண்ட். இது ரெண்டாவது விஷயம் விஜய் தரப்புல இருந்து அதே மாதிரி சிபிஐ சீக்கிரம் முடிக்கணும். இல்ல இப்ப நான் எங்களுக்கு இதுக்கப்புறம் முடியாது, எனக்கு எலெக்ஷன் இது இருக்குன்னு ஏதாவது ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரா, பொதுவெளியில இதை வச்சிருக்காரா, இல்லன்னா சிபிஐக்கு கோரிக்கை இது மாதிரி பண்ணிருக்காரா, இல்லன்னா கோர்ட்ல ஏதாவது ரிக்வெஸ்ட் இது பண்ணிருக்கா, சட்ட முறைப்படி ஏதாவது கேள்வி இதுக்கான ரிக்வெஸ்ட் தீர்வு நோக்கி கேட்டிருக்காரான்னு கேக்குறீங்க. பேசலாம் ரமேஷ் சேதுராமன். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திருமதி வண்ணன். இங்க இது ரொம்ப கோஇன்சிடென்ஸா நடக்கக்கூடிய விஷயங்களை இது தங்களுக்கான அழுத்தம் அப்படின்னு அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கப்படுதா? முதல்ல நண்பர் சேதுராமன் பேசுனதுல ஒரு தவறான தகவல் கொடுத்திருக்காரு, அதை கிளியர் பண்ணணும். என்ன தவறான? விஜய் தரப்பு சிபிஐ என்கொயரி ஒன்னும் கேட்கலங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு கோரிக்கையான மனு தாக்கல் பண்ணது இல்ல அவங்க கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் அவங்க கேட்டது, சிபிஐ கேட்கல, பல பேர் கேட்டாங்க. ஆனா தாவேகா சார்பா விஜய் சார்பா அங்க மனு பண்ண ஆதவ் அர்ஜுனா பெட்டிஷன் எடுத்து படிச்சு பாருங்க. கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப், அதாவது ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய மேற்பார்வையில் அதை ஒரு ப்ரோப் நடத்தணும்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர சிபிஐ வேணும்னு அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உடனே நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னது யார் சார்? ஏங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சிபிஐ விசாரணையை தாவேகா கேட்கவில்லை என்று சொல்லி வாதம் இல்லை.